வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க, அதாவது சவுத்தன் ரயில்வே. ஸோ நிரந்தர அரசு வேலை தான். தமிழ்நாடு முழுவதும் வந்து போஸ்டிங் வந்து போட இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை அண்ட் மற்ற மாவட்டங்களையும் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்ட் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சேலரி 30,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 9/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், யார் குவாலிஃபைடு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். சவுத்தன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன், அதாவது எக்மோர் சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசோசியேட், அதாவது JTA அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து எடுக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் டேட் 25/9, தென் இதுக்கு க்ளோசிங் டேட் 9/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசோசியேட் JTA அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதாவது சவுத்தன் ரயில்வே இந்தியன் ரயில்வேஸ்.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா JTA, அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் அசோசியேட்டில் டோட்டலாக வந்து 14 போஸ்டிங் இருக்குது. இதில் EWSயில் ஒரு போஸ்டிங், OBCயில் 3 போஸ்டிங், STயில் 1 போஸ்டிங், SCயில் 2 போஸ்டிங், ஜென்ரலில் 7 போஸ்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 போஸ்டிங் இருக்குது. நீங்கள் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இங்கே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசோசியேட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 80 மார்க்ஸ். ஸோ அதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ளூடிங் ஆல் செமஸ்டர் அப்டைனட் இன் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வில் பி taken and the percentage so obtained will be proportionated for 75 marks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜ் 75 மார்க்குக்கு எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் 5 மார்க்ஸ் வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் ஹையர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் BA அல்லது BTech முடிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்குக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டி அல்லது இன்டெலிஜென்ஸ் அல்லது இன்டர்வியூ இதுக்கு வந்து 20 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி ஏஜ் 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா SC ST பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா +5 இயர்ஸ், அதாவது 38 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட் BC MBC பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 33 + 3 36 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹியரிங் ப்ரொசீஜர் என்னது, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் IFSC கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஃபண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 25,000 இது மாதிரி வந்து பே ஸ்கேல் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலவுன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ட்ரைனிங் எவ்வளோ, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9003145002 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.